அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அநேக வணக்கங்கள். வெந்தயமானது வாசனையும் ருசியும் கூட்டுவதற்காகத்தான் நம் உணவில் சேர்க்கப்படுகிறது என்றாலுமே கூட உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சித்த மருத்துவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் வெந்தயத்தின் உபயோகம் அமைந்துள்ளது. முகச்சுளிப்பு ஏற்படுத்தும் கசப்பு சுவை கொண்ட வெந்தயத்தின் மருத்துவ பண்புகளை பற்றி எங்கு பார்ப்போமா? வெந்தயம் உடலுக்கு நல்லது என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அது எந்த விதத்திலெல்லாம் நன்மை செய்கிறது என்பது பலர் அறியாத ஒன்று. எனவேதான் இங்கு அதை பற்றி பேசப் போகிறோம். அடிக்கடி வெந்தயம் உட்கொள்வது இரத்தத்தில் கொழுப்பு சேரவிடாது செய்து இதய நோய்கள் வராமல் நம்மை காக்கும். இஞ்சியுடன் வெந்தயம் சேர்த்து சாப்பிட்டால் பித்தம் தீரும். சாதம் வடித்த கஞ்சியுடன் வேக வைத்த வெந்தயம் சேர்த்து உண்பது வயிற்றுப்புண்ணை ஆற்றும். உணவு செரிமான குறைபாடு உள்ளவர்கள் தண்ணீரில் வெந்தயத்தை ஊற வைத்து விழுதாக அரைத்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் நல்ல பலன் உண்டு. வெந்தயத்தில் உள்ள பொட்டாசியம் நமது இரத்தத்தையும் இதய துடிப்பையும் கட்டுக்குள் வைக்கிறது. வாயு தொல்லை, மலச்சிக்கலுக்கும் நல்ல மருந்து வெந்தயம். மாதவிடாய் கால வலி அதிகம் உள்ள பெண்கள் இரவில் வெந்தயம் ஊற வைத்து அரைத்து நீர் கலந்து பருகி வந்தால் வலியும் வேதனையும் குறையும். குழந்தை பெற்ற ஆனால் தாய்ப்பால் சரிவர சுரக்காத தாய்மார்கள் காலை மாலை இருவேளையும் வெந்தயம் கொண்டு வந்தால் பால் சுரப்பு அதிகரிப்பது மட்டுமல்ல, குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நமது கணையம் சுரக்கும் இன்சுலின் சுரப்பு கோளாறு தான் நீரிழிவு நோய்க்கு காரணம். வெந்தயமும் வெந்தயக்கீரையும் அடிக்கடி உண்பது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். இரத்த சோகைக்கு நல்ல மாற்று வெந்தயம். அதிலும் முளைகட்டிய வெந்தயமானது இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க உதவும். புற்றுநோய் செல்கள் உற்பத்தியாகாமல் தடுக்கும் திறன் வெந்தயத்திற்கு உண்டு. முதல் நாள் இரவே வெந்தயத்தை தயிரில் ஊற வைத்து மறுநாட்காலையில் அதே தயிர் சேர்த்து அரைத்து குழந்தைகளை விழுங்கச் செய்தால் வயிற்றில் உள்ள கீரிப்பூச்சி தொல்லை மறையும். வெந்தயம் ஊறிய நீர் அல்லது வெந்தயம் போட்டு காய்ச்சிய நீர் அருந்தினால் சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை தடுக்கலாம். வெந்தயக்களி சாப்பிடுவது நமது வயிற்று தொல்லைகளுக்கு நல்ல மாற்று. இளநீரில் வெந்தயத்தை இரவு முழுவதும் ஊறவிட்டு மறுநாள் காலை ஊறிய வெந்தயத்துடன் கூடிய இளநீர் பருகுவது உடல் சூட்டை தணித்து அநேக வயிற்று தொல்லைகளையும் போக்குகிறது. இரும்பு சத்து குறைபாட்டை போக்குகிறது வெந்தயம். சிறிது வெந்தயத்தை பச்சையாகவே மென்று தின்றுவிட்டு சின்ன வெங்காயம் வெட்டி போட்ட மோர் அருந்தி வந்தால் உடல் இளைப்பது உறுதி. வெந்தயத்துடன் 2 வெற்றிலை வைத்து மென்று தின்றால் வயிற்று வலி, வயிற்றுக்கடுப்பு தீரும். இதுவரை வெந்தயம் உண்பதனால் ஏற்படும் பலன்களை பார்த்தோம். வெந்தயத்தின் வெளி உபயோகங்களில் சில இதோ. முகப்பருக்கள், கரும்புள்ளிகள் மறைய வெந்தயம் கலந்த முகப்பூச்சுக்கள் உதவுகின்றன. ஊற வைத்து அரைத்த வெந்தயத்தை பூசி வந்தால் தீச்சுட்ட புண் ஆறும். நமது சருமத்தில் ஏற்படும் கிருமி தொற்று அரிப்பு மற்றும் பூச்சிக்கடி குப்புளங்களுக்கு உலர்த்திய வெந்தய பொடியுடன் கஸ்தூரி மஞ்சள் கலந்து குழைத்து தடவிவிட்டு சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தால் நற்பலன் கிட்டும். பசுந்தயிரில் ஊற வைத்த வெந்தயத்தை அரைத்து தலையில் பூசி ஊறவிட்டு தேய்த்து குளிப்பது முடி உதிர்வதை தடுக்கும். வெந்தயம் ஊற வைத்த தேங்காய் எண்ணெய் முடி வளர்ச்சிக்கு சிறந்தது. இரும்பு சத்து குறைபாட்டை போக்குவது வெந்தயம். என்ன நேயர்களே, கசப்பான வெந்தயம் எத்தனை இனிய நன்மைகளை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது பார்த்தீர்களா? இனி நாம் முகம் சுளிக்காமல் நிறைய வெந்தயத்தை நம் உணவில் சேர்ப்போமா? நன்றி, வணக்கம்.